என்னோட பேர் டாக்டர் பாலமுருகன். எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையில் இருதய சிறப்பு மருத்துவராக இருக்கேன். இவர் எங்களோட சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பாலசுப்ரமணியம். இவர் வந்து இருதய அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்கார். இவர் எங்களோட பேஷண்ட் மிஸ்டர் ரங்கராஜன், 74 வயதானவர். இவருக்கு இருதயத்தில் அயோட்டிக் வால்வ் என சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வால்வ் வந்து சுருக்கத்தோட எங்ககிட்ட வந்தார். அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லி இருதயம் பலவீனமாக இருந்து மூச்சு திணறலோட எங்களோட மருத்துவமனைக்கு வந்திருந்தார். ஸோ இவருக்கு எந்த சிகிச்சை முறை ஆப்டாக இருக்கும் அப்படின்னு ஹார்ட் டீம் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ கார்டியாலஜிஸ்ட், கார்டியோதொராசிக் சர்ஜன், கார்டியாக் அனஸ்தட்டிஸ்ட், கார்டியாக் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாக் இன்டென்சிவிஸ்ட், அதுக்கப்புறம் ரேடியாலஜிஸ்ட் அண்ட் இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், இவங்களை கொண்ட ஒரு குழு. இவங்க எல்லாருக்கும் இவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் டயக்னோசிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு ஒரு தகுந்த சிகிச்சை வந்து அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாவர், மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி டாவர் தான் இவருக்கு வந்து உகந்தது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இவருக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். ஸோ ஜென்ரலாக டாவர் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தொட வழியாக இருக்கிற ரத்த நாளம் மூலியமாக வால்வை கொண்டு போய் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர். இவருக்கு 2 தொடைகள்லையுமே ரத்த நாளங்களில் 90-100% அடைப்பு இருந்ததுனாலையும், அப்புறம் இவரோட மெயினான வயிற்று பகுதியில் இருக்கிற அயோட்டா அதுலேயுமே கால்சியம் படிமானம் இருந்ததுனால டிரான்ஸ்கேவல் அப்ரோச் பண்ண முடியாததுனாலையும், அப்புறம் மூளைக்கு போகிற ரத்த குழாய் கரோட்டிட் ஆர்ட்ரி அதுலேயுமே 90% அடைப்பு கால்சியம் படிமானம் இருந்ததுனால அந்த வழியும் இவருக்கு இல்லாததுனால இவருக்கு ஒரே வழி இவருக்கு இருந்தது கை வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ரத்த குழாய் மட்டும்தான். ஸோ இப்போ இவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இருதய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணதுனால இடது பக்கம் இவருக்கு அந்த பைபாஸ் கிராஃப்ட் போகிறதுனாலையும் அந்த இரத்த குழாயின் டயாமீட்டர் ஆல்மோஸ்ட் பார்டர் லைனில் இருந்ததுனாலையும் நாங்கள் இவருக்கு வலது தோள்பட்டை இரத்த குழாயை சூஸ் பண்ணோம். ஸோ வலது தோள்பட்டை இரத்த குழாயில் என்ன ப்ராப்ளம்னா அதோட கோர்ஸ் ஆஃப் தி ஆர்ட்ரி, அதாவது அது வந்து ஒரு டார்ச்சுவஸ் வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு இரத்த நாளம். அண்ட் அதை கொண்டு போய் அது வழியாக கொண்டு போய் வால்வை உள்ளே பொருத்தும் போது அந்த அலைன்மெண்ட் கோஆக்சியாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அலைன்மெண்ட் இது ரெண்டுமே த பிக்கஸ்ட் problems, challenges during the procedure. So இந்த ரெண்டுமே we had tackled well and we did the procedure. The procedure was successful and patient இப்போ he has come for follow up and he is doing extremely well. ஸோ இந்த ப்ரொசீஜர் இந்தியாவிலேயே முதல் முறையாக வலது தோள்பட்டை இரத்த குழாய் வழியாக என்டையர்லி பெர்குட்டேனியஸ், அதாவது சர்ஜிக்கல் கட் டவுன் இல்லாமல் துளை போட்டதுலேருந்து துளையை மூடுற வரைக்கும் என்டையர்லி பெர்குட்டேனியஸாக இந்த ப்ரொசீஜர் செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு வழி மூடப்பட்டால் இன்னொரு வழி திறக்கும் மெடிசனில். ஸோ வென் தேர் இஸ் நோ ஆக்சஸ் வி கிரியேட் அன் ஆக்சஸ் டு என்டர் இன் டு தி ஹார்ட். ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நவீன சிகிச்சை முறை nowadays it is possible. So now the fast evolving is artificial intelligence in every field. So எங்களோட ஃபீல்ட்லையும் we still use. So it helps in precision. ஸோ இவரோட ப்ரீ ப்ரொசீஜர் பிளானிங், ஸோ இவரோட காம்ப்ளிகேஷன் ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் டேவர்னு சொல்லக்கூடிய இவரோட ப்ரொசீஜரை சிமுலேட் பண்ணி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்து இவருக்கு வந்து இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் இன் பிளானிங் த அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரொசீஜர்.